4ஆம் தேதி என்ன நடக்கும்னு நகத்தை கடிச்சுக்கிட்டு தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி விஜயனாவுடைய தீவிர ரசிகர்களான டிவி இளைஞர்கள் சோசியல் மீடியால பார்த்தா ஏதோ ரிசல்ட்ஸே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துறாங்க. எல்லா ஓட்டும் டிவி கேக்கு தான் போன மாதிரி ஒரு நேரட்டிவ். ஆனா எலெக்ஷன் சோசியல் மீடியா நாய்ஸ்ல டிசைட் ஆகாது, அது சோசியல் கோயலிஷன்ல டிசைட் ஆகும். அப்படின்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு 2 பார்ட்ஸ் இருக்கு, ஸோ டூ வாட்ச் போத். ஹிஸ்டாரிக்கலி இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் காஸ்ட் கோயிலிஷன்ஸ், அதாவது காஸ்ட் பேஸ்ட் ஓட் பேங்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு வருது. கடந்த சில மாதங்களா நம்ம பார்த்தது ஒரு ஸ்ட்ராங் மொபிலைசேஷன் ஃபார் டிவிகே. ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் மொபிலைசேஷன், மோஸ்ட்லி இளைஞர்கள் அண்ட் சில பெண்கள் ஃப்ரம் அக்ராஸ் ஏஜ் குரூப்ஸ். ஆனா இந்த மொபிலைசேஷனுடைய பேக்ரவுண்ட் சோஷியல் கோயிலிஷன் என்னவா இருக்கும்? இது விஜய்க்கு ஃபேவரான ஒரு சாலிட் ஓட் பேங்கா மாறுமா இல்லையா? நான் காலத்துல பார்த்ததை வச்சு டிவிகேயோட மொபிலைசேஷன் மோஸ்ட்லி ஒர்க்கிங் கிளாஸ் லேண்ட்லெஸ் கம்யூனிட்டிஸ். அவங்கள லோவர் இன்கம் குரூப் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் குரூப்பா பார்க்கலாம். ஆனா சோசியோ கல்ச்சரல் ரியாலிட்டி என்னன்னா, இவங்க மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கலி மார்ஜினலைஸ்ட் ஸ்ட்ரக்சரலி எக்ஸ்க்ளூடட் கம்யூனிட்டிஸ், அதாவது காலம் காலமா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள். ஸோ லார்ஜ்லி தலித் கம்யூனிட்டிஸ் அண்ட் அதர் லேண்ட்லெஸ் குரூப்ஸ். இவங்களோட மொபிலைசேஷனை சேஞ்ச்னு மட்டும் பார்க்க முடியாது, அது ஒரு அசர்ஷன் ஃபார் டிக்னிட்டி, ஃபார் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஃபார் அ வாய்ஸ். நானும் பவர்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமை உணர்வு, ஈவன் இஃப் இட்ஸ் மியர்லி சிம்பாலிக். ஆனா தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ஆஸ்பிரேஷன் மட்டும் வச்சு டிசைட் ஆக போகிறது இல்ல, அது காஸ்ட் பிளாக்ஸ் எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய கேப் உருவாகும். டாமினன்டான லேண்ட் ஓனிங் காஸ்ட் விஜய் ஒரு கல்ச்சரல் ஃபிகரா விரும்பலாம், ஆனா அந்த ஃபேண்டம ஓட்டா மாத்துவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. நிலம், அதிகாரம், லோக்கல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாம் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸோட டீப்லி கனெக்டட். அதனால அவங்க யூசுவல் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஆல்மோஸ்ட் ஷுவரா சொல்ல முடியும். அப்போ என்ன நடக்கும்? டிவிகேக்கு வரும் votes மோஸ்ட்லி ஆன்டி இன்கம்பன்சியோடைய ஒரு ஷேர், சம் ஃப்ரம் ஆப்ரெஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டிஸோடைய கன்சாலிடேஷன், அண்ட் ஃபைனலி ரொம்ப சின்ன ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டாமினன்ட் காஸ்ட், அவங்க சின்ன பிள்ளைங்க கொடுத்த ப்ரெஷர்ல போட்டுப்பாங்க ஓட்டு. ஆனா தமிழ்நாடு எலக்டோரல் அரித்மெட்டிக்ல இது மட்டும் போராது ஃபார் அ விக்டரி. இந்த அசஸ்மெண்ட் கரெக்ட்னா, இந்த டிவிகே ஓட்ஸ்ல நிறைய ஹிஸ்டாரிக்கலி வேற பொலிட்டிக்கல் ஸ்பேசஸ்ல இருந்த கம்யூனிட்டிஸ்ல இருந்து வரும். இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டிஸ் உடைய போராட்டங்களை முன்னெடுத்த விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் பல வருடங்களா கிரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருந்தாலும் அது எலக்டோரலா ரிஃப்ளெக்ட் ஆகல, முக்கியமா விசிகேக்கு. அப்ப கேள்வி என்னன்னா, மார்ஜினலைஸ்ட் மக்களுடைய அசர்ஷன் திருமாவளவன் மாதிரியான தலைவர்களுடைய ஸ்ட்ரக்சரல் பாலிடிக்ஸ்ல இருந்து விஜயோடைய சிம்பாலிக் லீடர்ஷிப்புக்கு ஷிஃப்ட் ஆனா அதோடைய அர்த்தம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் தேடும் பொழுது நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான பெயர் தொல் திருமாவளவன். திருமா ஒரு சாதாரணமான பொலிட்டிக்கல் லீடர் இல்லைங்க. அவர் ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட, வரலாற்று அநீதிகள் இழைக்கப்பட்ட சமூகங்களுடைய உரிமைகளுக்காக நிலை நின்றுட்டு இருக்கிற ஒரு தலைவர். ஸ்ட்ரீட்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போராடி வந்த ஒரு இன்கிரெடிபிள் பொலிட்டிக்கல் ஜேர்னி அவருடையது. ஒரு தடவை அவர் ஒரு விஷயம் சொன்னது என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சுது. அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் ஒரு பொலிட்டிஷியனா இருக்கேன், பெரிய பெரிய தலைவர்கள் கூட என் கூட உட்கார்றாங்க, பேசுறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா என் மக்களுக்கு இன்னும் அந்த மரியாதை போய் சேரல, அவங்களுடைய நிலைமை இன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த சிந்தனை தான் திருமாவுடைய பாலிடிக்ஸ் உடைய உள்பொருள், கோர். அவருக்கு பவர்னா பொசிஷன் இல்ல, சமுதாயத்துடைய முன்னேற்றம். அவருக்கு பாலிடிக்ஸ்னா வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, இட் இஸ் ரியல் ஆனஸ்ட் ரெப்ரசன்டேஷன். இப்ப இந்த கான்டெக்ட்ல பார்த்தா மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் உடைய votes வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா இது ஒரு சிம்பிள் எலக்டோரல் சேஞ்ச் இல்ல, இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சிக்னல். நான் இதை பிளேமா சொல்லலங்க. கம்யூனிட்டிஸ் அவங்களுடைய டிசிஷன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறாங்க. ஆனா இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பல வருடங்களா நடந்துட்டு வந்த ஸ்ட்ரக்சரல் பாலிடிக்ஸை விட இன்ஸ்டன்ட் விசிபிலிட்டி, சிம்பாலிக் லீடர்ஷிப் அதிகமா அட்ராக்ட் பண்ணுதா? அப்படின்னா லாங் டேர்மா போராடி வந்துட்டு இருக்கிற மூவ்மெண்ட்ஸுக்கு என்ன மரியாதை? திருமா மாதிரி லீடர்ஸுக்கு என்ன பதில்? ஒரு தலைவரா அவர் இந்த எலெக்ஷன்ல எடுத்த முடிவுகள் கூட அவருடைய அரசியல் ஆளுமைக்கான ஒரு அத்தாட்சி. எப்படின்னு கேக்குறீங்களா? செல்ஃபிஷா அவருடைய பாப்புலாரிட்டிக்காகவோ அவர் பார்ட்டிக்காகவோ மட்டும் யோசிக்காம RSS பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவர் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிற சமூகங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகிடும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை அவர் மனசுல தாங்கிக்கிட்டு எடுத்திருக்கிறாரு முடிவுகள். அவர் இந்தியாவிலேயே மிக சிறந்த அரசியல் ஆளுமைகள்ல ஒருத்தர்னு மறுபடியும் ப்ரூவ் பண்றாரு. ஐ எம் ட்ரூலி ப்ளோன் அவே.
தமிழ்நாட்டுடைய எலக்டோரல் அரித்மெட்டிக் படி கூட அவர் எடுத்த முடிவுகள் சரியாதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட். We will wait and watch on the 4th. திருமா பத்தி இவ்வளவு பேசின உடனே இன்னும் சில அன்கன்வென்ஷனல் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கிற தலைவர்களை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. கமலஹாசன் என்ன செஞ்சாரு, பிரகாஷ் ராஜ் என்ன சொன்னாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஆராயலாமா? What do you think? Let me know in the comments.